மாவட்டம் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள டீ கடையில் எரிவாயு கசிந்து தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ரேஸ்கோர்ஸ் காவல் நிலைய போலீசார் துரிதமாக செயல்பட்டு தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் நகர காவல் நிலைய போலீசார் மற்றும் குடியாத்தம் நகராட்சி ஆணையர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே மின்சார கம்பத்தில் படர்ந்துள்ள செடி கொடிகளை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் மழைக்காலங்களில் மின்சார கம்பிகளில் படர்ந்துள்ள இந்த செடி கொடிகளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் பட்டா கத்தி வைத்து பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடிய மாணவர்களின் வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது. மேலும் வீடியோவில் பிறந்தநாள் விழா கொண்டாடிய மாணவன் சக மாணவர்களுக்கு மது விருந்து அளித்த காட்சியும் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் சேடார்பாளையத்தில் வெல்டிங் பட்டறை உரிமையாளர் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சேடார்பாளையம் காவல் நிலைய போலீசார் பெட்ரோல் குண்டு வீசியது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருசூலி அருகே உள்ள ஸ்ரீ மந்தகுமார சுவாமி திருக்கோயிலில் ஆண்கள் மட்டுமே பங்கு பெறும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பாரம்பரியமாக நடைபெறும் இந்த அன்னதான நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து ஆயிரக்கணக்கான ஆண்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டு புதிதாக கட்டி வரும் மருத்துவமனையை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து வில்லிங்டன் ஏரி, பெண்ணாடம் மற்றும் திட்டக்குடி ஆகிய ஊர்களிலும் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை அருகே போரூரிலிருந்து பூந்தமல்லி வரை நடைபெற்ற மெட்ரோ 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மெட்ரோ ரயில்வே நிர்வாக இயக்குநர் சித்திக், அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் போரூரிலிருந்து வடபழனி வழியாக பவர் ஹவுஸ் வரையும் மற்றும் டபுள் டக்கரிலிருந்து கோயம்பேடு வரையிலுமான பணிகள் முடிவடையும் என தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பில் தோல்வியடைந்த மாணவர்களை பள்ளியை விட்டு சென்று விடுங்கள் என்று கூறி பள்ளியிலிருந்து புறக்கணித்த தலைமை ஆசிரியர் மீதும் வகுப்பு ஆசிரியர் மீதும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாணவர்களின் பெற்றோரிடம் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். டீச்சருக்கு எத்தனை பேர் இப்ப வெயிலுன்னா 6 பேரு நான் வந்து கேட்டோன்னா மறுநாள் பார்த்தா இந்த 3 பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க. 9th பாஸ் ஆகி 10th போயிட்டாங்க. இதனால என்னன்னா எங்களுடைய பசங்க நாங்க ஒதுக்கப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்கன்றதுனால இவங்களை மட்டும் ஃபெயில் பண்ணி இருக்கிறாங்க. அதை நாங்க கேட்டதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது. காரணம் இதுக்கு முழுக்க காரணம் புதுசா வந்து எச்எம் பண்ண வேலை. இவ்வளவு நாள் வந்து இந்த ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை எதுவுமே கிடையாது. டீச்சருங்க தான் பசங்களுக்குள்ள ஒற்றுமையை சொல்லி கொடுக்கணும். இந்த ஜாதி இல்ல அந்த ஜாதி இல்ல எல்லாமே ஒண்ணு அப்படின்ட்டு டீச்சருங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி பாகுபாடு வந்தா அப்ப குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் துப்பாக்கி முனையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற பாஜக முன்னாள் நிர்வாகி நீலகண்டன் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். மேலும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவின் பெயரில் ஆலங்குளம் மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வந்த நிலையில் நீலகண்டனை மும்பையில் வைத்து கைது செய்த போலீசார் தென்காசிக்கு அழைத்து வந்து சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த காரில்
ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மதுராந்தகம் காவல் நிலைய போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இறந்தவர் அகிலி கிராமத்தைச் சேர்ந்த அமுல்ராஜ் என்பது தெரியவந்த நிலையில் உயிரிழப்பிற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத், வக்கம்பட்டி மற்றும் மேட்டுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை அதிகமான காரணத்தால் இந்து பண்டிகைகள் நடத்தப்படுவது என்பது சிரமமாக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருப்பதாகவும் போலீசாருக்கு உரிய மரியாதை கிடைப்பதில்லை எனவும் கூறியுள்ளார். இந்துக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு. கிறிஸ்தவ சபைகள் இந்துக்களோடு சேர்ந்து வாழுகின்ற அந்த கிறிஸ்துவ மக்களிடையே ஒரு மோசமான பிரச்சாரத்தை செய்து கோயில் திருவிழா வரும்போது கல்லெடுத்து அடிக்கிறாங்க. இது ஒரு 2-3 ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நீதிமன்றத்தை அணுகிய பொழுது அது பொது பாதை, அந்த பாதையில நீங்க தார்ச்சாலை அமைத்து எல்லா பாதுகாப்பும் கொடுத்து நீங்க ஊர்வலம் நடத்துங்கன்னு நீதிமன்ற உத்தரவு இருக்கு. 2024 நீதிமன்ற உத்தரவு இருக்குது. தாசில்தார் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த ஆண்டு கோயில் திருவிழாவின் பொழுது மக்கள் வருகை தருகிற பொழுது, அம்மன் அந்த ஊர்வலம் வருகின்ற பொழுது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு ஒரு சிலர் கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில, எல்லா கிறிஸ்தவர்களையும் நான் சொல்லல, ஒரு சில கிறிஸ்தவர்கள் தூண்டிவிடப்பட்டவர்கள் அந்த ஊர்வலத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அந்த ஊர்வலத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்க மேல, அந்த மக்கள் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு ஆதரவாக இருந்த இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்களை கைது செய்திருக்கிறார்கள். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டக்கல்லூரி மாணவிகள், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் மாணவிகள் குறித்து தவறாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பேசிய மாணவிகள், மாணவிகளை வைத்து அரசியல் செய்வது தவறான முன் உதாரணமாகிவிடும் என்றும் இவருக்கு வழங்கக்கூடிய தண்டனை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். வேல்முருகன் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விஜய் சார் பண்ண இந்த ஒரு நல்ல விஷயத்த இழிவு பண்ணுற மாதிரி, மாணவர்ஸ் எல்லாம் இழிவு பண்ணுற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அது உண்மையிலே ரொம்ப கண்டிக்கத்தக்கதாக இருக்குது. அவர் விஜய் சாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல, எல்லா மாணவிகளையும் ஃபோக்கஸ் பண்ணி எல்லா பேரண்ட்ஸையும் வந்து இதை கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறதை வந்து இந்த மாதிரி மாணவிகளுக்கு இடையில பண்ணக்கூடாதுன்றதை நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எல்லாரையும் ஊக்கப்படுத்தணும், வர நியூ ஜென்ரேஷனுக்கு வழி விடணும். இது போக வந்து யார் ஒருத்தவங்க நல்லது செய்யறதுக்கு முன் வராங்களோ அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள வந்து வழி நடத்துங்க. இதுதான் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அவர் மேலே என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னா, இந்த மாதிரி இதுக்கு மேலே யாரும் பேசக்கூடாது. அது பேசாத அளவுக்கு வந்து இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். இவர் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை பார்த்து இதுக்கப்புறம் வரவங்க யாரும் இந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்து பேசக்கூடாது. கடலூர் மாவட்டம் பொன்னேரி கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழுந்த நிலையில் உள்ளதால் அதை அகற்றப்பட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டும் என்று அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் திமுக பிரமுகர் தயாளன் என்பவரை தாக்கிய லோகு என்ற குற்றவாளியை கைது செய்ய கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளியை கைது செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் புதிதாக துவங்கவுள்ள அரசு கலைக் கல்லூரியில் மாணவ சேர்க்கை மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியருடன் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் செங்கம் திமுக நகர செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் இருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உப மின் நிலையத்தில் மின்மாற்றி பழுது காரணமாக ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கழுகுமலை, கோவில்பட்டி மற்றும் திருநெல்வேலி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட நிலையில் தீயில் சேதமடைந்த மின்மாற்றியை மீண்டும் இயக்குவதற்கு சுமார் 2 கோடி செலவு ஆகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.